இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் காரணம். அப்படி வந்து ஆசைப்பட்ட பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டே வேண்டாம் அப்படின்னு லாஸ் ஆகி வெளியே போறதுக்கும் இந்த ஒன்று தான் காரணம். ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரே விஷயம் காரணமா இருக்கும்? இருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடந்த வீடியோக்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டி பத்தி நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். கடந்த 20 வீடியோஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன, இண்டிகேட்டர்ஸ்னா என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்திலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த நாலேஜோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். இந்த சீரீஸ்ல அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். F&O ட்ரேட்ல 90% பேர் தங்களுடைய பணத்தை லாஸ் பண்றாங்க, 10% பேர் தான் வெல்த் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த 90% பேர் லாஸ் பண்றதுக்கும் 10% பேர் ப்ராஃபிட் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவா இருக்கும் தெரியுமா? நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜி. இந்த நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, சைக்காலஜியை சொல்லி தரதுக்கு தான் இந்த சீரீஸ் உங்களுக்காக ஆரம்பிக்க போறோம். சரி, எதுக்காக இந்த சீரீஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரியல் லிவரேஜ் அப்படிங்கிறது F&Oல தான் இருக்கு. F&O இல்லாம நீங்க growth பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லிமிடெட் growth தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா F&O தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அன்லிமிட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அன்லிமிட்டடான வெல்த்தை உங்களால கிரியேட் பண்ண முடியும். எஸ், அன்லிமிட்டடான வெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும் போதே இங்க அன்லிமிட்டடான ரிஸ்க்கும் இருக்கு. பட் அந்த ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத இந்த சீரீஸ்ல நீங்க கத்துக்க போறீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ரேண்டமான யூடியூப் வீடியோஸை பார்த்து ஸ்ட்ராட்டஜிஸை கத்துக்கிட்டு அதை லைவ் மார்க்கெட்ல டெப்ளாய் பண்ணுவாங்க. டெலிகிராம்ல டிப்ஸ் வாங்கி காலு புட்டுன்னு மாத்தி மாத்தி எடுப்பாங்க. ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடைசியில ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, லாஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷனோட மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷனா இந்த சீரீஸ் இருக்க போது. F&Oல உங்களுடைய நாலேஜ் ஜீரோவா இருந்தா கூட நீங்க அட்வான்ஸ்டு ஒரு லேர்னரா மாற முடியும். இந்த சீரீஸோட முடிவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்க போறீங்க F&O மார்க்கெட் பத்தி. ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாம ரியல் இந்தியன் மார்க்கெட் எக்ஸாம்பிளோட சைக்காலஜி எப்படி இருக்கணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிராக்டிக்கலான ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த சீரீஸ்ல நீங்க கத்துக்க போறீங்க. இந்த சீரீஸ் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, F&Oல யாரெல்லாம் பிகினரா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈக்விட்டில நான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் டெரிவேட்டிவ்ஸ்க்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டாலும் இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா இது கேம்ப்ளர்ஸ்க்கான வீடியோ சீரீஸ் அப்படிங்கிறது கிடையாது. யாரெல்லாம் சீரியஸா F&Oவை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காகவே இந்த சீரீஸை ஆரம்பிக்க போறோம். F&O அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் கூரா இருக்கிற கத்தி மாதிரி. ஒரு பக்கம் உங்களுடைய கேபிட்டலை இதை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேகமா வளர்க்கவும் முடியும். இது நீங்க சரியான நாலேஜ் இல்லாம F&Oக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்க கேபிட்டலை ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும். ஸோ ரியல் நாலேஜ் அப்படிங்கிறது தான் இந்த F&O மார்க்கெட்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த F&O சீரீஸ்ல நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் F&O அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கோர் கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கத்துப்பீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கத்துப்பீங்க. அட்வான்ஸ்டு செட்டப்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கத்துப்பீங்க. மாடியூல் 1ல ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஈக்விட்டிக்கும் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன, கான்ட்ராக்ட் சைஸ்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்பீங்க. மாடியூல் 2ல கால்னா என்ன, புட்னா என்ன, ஐடிஎம்னா என்ன, ஏடிஎம்னா என்ன, ஓடிஎம்னா என்ன, எக்ஸ்பைரி கான்செப்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, பிரீமியம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கத்துப்பீங்க. மாடியூல் 3ல இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன, ஆப்ஷன் செயினோட பேசிக்ஸ் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மாடியூல் 4ல டெல்டா, தீட்டா, காமா, வேகா இந்த மாதிரி கிரீக்ஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறமா பிகினர் லெவல்ல பார்க்கும்போது எப்போ காலை பை பண்றது, எப்போ புட்டை பை பண்றது, எப்போ இதை அப்ளை பண்றது, இதுல நம்ம பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்டர்மீடியட் லெவல்ல வரும்போது கவர்ட் கால்னா என்ன, ப்ரொடக்டிவ் புட்னா என்ன, ஸ்ட்ராடல்னா என்ன, ஸ்ட்ராங்கிள்னா என்ன அப்படிங்கிறதையும் கத்துக்க போறீங்க. அட்வான்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வரும்போது அயன் காண்டர்னா என்ன, அயன் பட்டர்ஃப்ளைனா என்ன, கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ்னா என்ன, டெபிட் ஸ்ப்ரெட்ஸ்னா என்ன, எதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறீங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது சைக்காலஜி. ஈக்விட்டில உங்களுக்கு இருக்கிற சைக்காலஜியை விட F&Oல உங்களுடைய சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஃபியர்னா என்ன, கிரீட்னா என்ன, ஓவர் ட்ரேடிங் எந்த அளவு நம்மளை பாதிக்கும், ரிவெஞ்ச் ட்ரேடிங் எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது, எதனால மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபெயில் பண்றாங்க, எப்படி நம்ம வந்து அதில் பாதுகாப்பா இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த சீரீஸ்ல நீங்க கத்துக்க போறீங்க. அதோட முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. மார்க்கெட்ல பொசிஷன் சைசிங்னா என்ன, ஸ்டாப் லாஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, உங்களுடைய கேபிட்டலை எப்படி
ப்ரொடெக்ட் பண்றது, ஒரு சர்வைவல் மோட்ல இருந்து சக்சஸ் மோடுக்கு எப்படி மாறுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க இந்த சீரிஸ்ல கத்துக்கலாம். இந்த சீரிஸ் பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு F&O மார்க்கெட் பத்தின முழு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு ட்ரேடை எப்படி லாஜிக்கலா எக்ஸிக்யூட் பண்றது, எமோஷனை எப்படி ஓரமா வச்சுட்டு லாஜிக்கை எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத கத்துப்பீங்க. பெரிய பெரிய லாசஸை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கத்துப்பீங்க. கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்க கத்துப்பீங்க. அடுத்து நீங்க பார்க்க போற வீடியோஸ் அப்படிங்கிறது F&Oல நீங்க பிகினர் லெவல்ல இருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா சக்சஸுக்கான இது ஒரு ஷார்ட்கட்டா இருக்காது, சக்சஸுக்கான ஒரு பேசிக்ஸா இது இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் இந்த வீடியோ சீரீஸ்ல நீங்களும் F&O கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. F&O யாருக்கெல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன்.